எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்க ஐசக் ஜெபகுமார் பேசுறேன். ஸோ இந்த ஒரு காணொளி நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னா, எல்லாரும் கிறிஸ்துவத்தை விரும்புறாங்க. ஆனா யாரும் கிறிஸ்துவா இருக்கணும்னு விரும்புறது இல்லை. இந்த விஷயத்தை ஏன் சொல்றேன் அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கையில நம்ம அன்றாடம் ஒரு டே டு டே லைஃப்ல நமக்கு பிடித்த காரியங்களை செய்கிறோம். இந்த ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலையில நமக்கு பிடித்த ஒரு காரியத்தை செய்துட்டு நமக்காக ஒரு இருக்கிற வேலைகளை செய்துட்டு இருக்கோம். ஆனா யாருமே நமக்கு தேவனுக்கு பிடித்த ஒரு காரியத்தை நம்ம செய்யறதில்லை. இப்போ கூட உங்களோட பைபிள்லாம் எங்க இருக்குன்னு உங்களுக்கே தெரியாது இல்லையா? அதை போலதான் பைபிள்ல ஒரு மனிதர் இருக்காரு, உங்க எல்லாருக்கும் ரொம்ப தெரியும், தாவீது. அவர் கூட அவரோட வாழ்க்கையில நம்மள மாதிரிலாம் இல்லை. அவர் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய டே டு டே லைஃப்ல அவருக்கு நிறைய தேவைகள் அந்த நேரத்துல இருந்தது. ஆனாலும் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா தேவனை துதிக்கிறது. சரி, இதை துதிக்கிறதுனால தேவனை துதிக்கிறதுனால என்ன ஒரு பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க தாவீதோட வாழ்க்கையை நீங்க குறித்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய கடைசி காலகட்டங்கள்லாம் அவருடைய பதவிகள் யாருனாலும் எட்ட முடியாத அளவுக்கு இருக்கும். ஆமென். ஏன் அப்படின்னா தேவனை துதித்த ஒரு மனிதன் என்றைக்கும் வீணா போனதே கிடையாது. அவனுடைய வாழ்க்கை ஒரு உயரத்துல இருந்திருக்குது. அதற்காக ஒரு உதாரணம் தான் தாவீது. பிரியமானவர்களே, நீங்க கூட உங்களோட வாழ்க்கையில தேவனை துதித்தீங்க, தேவனுடைய பைபிளை எடுத்து வாசிச்சீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்களும் கிறிஸ்துவா மாறலாம். ஆடு மேய்ச்சிட்டு இருந்த தாவீது அரசனாய் மாறுவார் என்று அவர் கூட நினைச்சிருக்க மாட்டார். ஆனா பிரியமானவர்களே, இந்த நாள்ல நீங்க தேவனுடைய வசனத்தை வாசி, தேவனுக்கென்று ஸ்தோத்திர பலிகளை செலுத்துங்க, தேவனுக்கென்று பாடல்களை பாடுங்க. நிச்சயமாக தேவன் உங்களை உயர்த்துவார். இந்த காணொளியில தேவன் உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறது என்ன அப்படின்னா, என்னோட வசனங்களை நீங்க வாசிங்க, உங்களை உயர்த்த நான் இருக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. அங்க எடுத்து வாரமா வச்சிருக்க பைபிள்லாம் எடுத்து படிங்க.